ஆட்சியில உட்கார வச்சாங்க? உங்க ஆட்சியில இது நடக்கும் நான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் தப்பு பண்ணா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம். எங்க குரல்? எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எவனையுமே இப்ப காணோம் இன்ஸ்டாகிராம்ல. 10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்ல எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ்க்கு விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஏன் எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் போடவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா? களத்துல வந்து இறங்கி அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்க ஆட்சியில இது நடக்கும் நான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்கள இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது பொலிட்டிக்கல். இந்த கொஸ்டின் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு என்னங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்டா இது பொலிட்டிக்கல் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அவருக்கு என்ன துறை கொடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. சுற்றுச்சூழலா சுற்றுலாவான்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல பாதி பேருக்கு கரண்ட் கட்டு, பாதி பேர் சஃபர் பண்றாங்க. மக்கள் சஃபர் பண்றதுக்கான நீங்க வந்தீங்க. இதுல இது வரைக்கும் தாவேக்கா விஜயனுக்கு ஓட்டு போடுங்க, விஜயனுக்கு வந்து ஓட்டு போட்டா எங்க அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்புல 100% கொடுப்பாரு, எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எவனையுமே இப்ப காணோம் இன்ஸ்டாகிராம்ல. ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஒருத்தரை காணோம். இது எல்லாத்துக்கும் நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணனுக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, இதுல என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் தப்பு பண்ணா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம். எங்க குரல்? உங்க குரல்லாம் எங்க? இந்த மக்கள் அழுகுறது உங்க காதுல கேட்கலையானா? இந்த மரண ஓலம் உங்களுக்கு கேட்கலையா? பாவனா மக்கள், பாவனா உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. மக்கள் என்னன்னா பண்ணாங்க? உங்களை ஆசையா தானே உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட போகலன்னா, ஒரு நன்றி சொல்ல போகல. இதுல அன்பில் மகேஷ் அண்ணா வந்து அன்னைக்கு கண்ணீர் விட்டு கரூர் சம்பவத்துக்கு அழுதுக்கு எல்லாரும் கலாய்ச்சி ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எம்எல்ஏஸ் போய் ஒரு சாவு வீட்டுல அழுதுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வேஷம். இது வந்து எப்படி? தயவு செஞ்சு வெளியே வாங்கணும். வெளியே வந்து மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பயாச்சும் பதில் சொல்லுங்க. பாவனா மக்கள், தமிழ்நாட்டை இருட்டுல மூழ்கிறாதீங்க. பவர் உங்க கையில இருக்கு, அதுக்காக பவர் கட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே வந்து பதில் சொல்லுங்க. வணக்கம் மக்களே. ஒரே ஒருத்தர் தான் அரசியல்ல குதிச்சாரு. தமிழ்நாட்டுல பாதி பேத்தோட ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. எப்படின்னு கேளுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனிமிஸ் ஆயிட்டாங்க, சொந்தக்காரவங்க எல்லாம் தூரமா போயிட்டாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரு என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க எல்லாத்த பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இப்ப போய் ஜாயின்ட் ஆயிட்டீங்க. ஆனா நாங்க யார் எங்க போனாங்கன்னே தெரியல. இதுல புதுசா இன்னைக்கு ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு. டிவிகேவை பத்தி பேசினா ஐடியெல்லாம் ஹேக் பண்ணிடுவானுங்களாமா. பேச்சுரிமையும் கட் பண்ணிட்டீங்களா? இதுதான் உங்க மாற்றமா? நாங்க ஏதோ எங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எடுத்து பேசி போட்டுட்டு இருக்கோம். இனிமே அதுவும் பண்ண முடியாதா? இது வரைக்கும் இத்தனை வருஷமா எத்தனோ கட்சி இருந்துச்சு. ஏடிஎம்கே, டிஎம்கே, எதேதோ. யாரை பத்தி யாரு பேசினாலும் அதை ஒரு இதாக எடுத்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா உங்களை பத்தி பேசினா, டிவிகேவை பத்தி பேசினா கடிக்க வர்றாங்க. பயமா இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிட முடியுதா? இல்ல சத்தியமும் புரியல. சாப்பாடு எல்லாம் இறங்குதா? உன் வீட்டுல நடந்திருந்தா இப்படிதானா? இன்ஃப்ளூயன்சர்னு வெளிய பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு வெக்கங்கிட்டதானம்மா எலெக்ஷன் அப்போ சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்களே. இப்ப எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? மானம் கெட்ட நாய்ங்களா? இன்னைக்கு வந்துட்டு வீடியோஸ் போடுங்கடா. ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு, உங்களை வந்துட்டு ஜஸ்டிபிகேஷன் வாங்கிதான் தர சொல்ல. ஏன்னா எவனாலையும் முடியாது. இது ஒரு அரசாங்கத்தை தாண்டி ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒழுக்கமா நடந்துகிட்டு ஒரு பய உணர்வு வந்தா மட்டும்தான் இந்த இன்சிடென்ட் நடக்காம இருக்கும். அதை நம்ம தனியா பேசலாம். இன்னைக்கு வந்து வீடியோஸ் போடுங்க. இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் வந்து கியூல நின்னுங்க. கியூல நின்னு வந்து விழுந்தது. நீங்க எல்லாம் வீடியோ போடுங்கடா. உங்களுக்குதான் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குல்ல. நீங்களே ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களை நம்பியும் அவ்வளவு பேரு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டவங்களா இருக்காங்கல்ல. அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க. மாற்றுக்கு தானே எப்படி கொண்டானுங்கன்னு அந்த இதை சொல்லியிருக்காங்க. போய் கேளுங்க.
கண்ணெல்லாம் இது பண்ணி காதெல்லாம் ஒட்டுச்சு, கல்லாலேயே மூஞ்செல்லாம் உடைச்சிருக்கானுங்க.